ஹலோ நண்பா, சம்டைம்ஸ் உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க சில பேரை மீட் பண்ணி பழகிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க பார்க்கறதுக்கு நார்மலா உங்கள மாதிரியே தான் இருப்பாங்க. ஃபேன்சியான க்ளோத்ஸ் கிடையாது, அவங்க யூஸ் பண்றது எக்ஸ்பென்சிவான பைக்கு கார்லாம் கிடையாது. பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்த பையனோ பொண்ணோ மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா உங்க கூட அவங்க எப்பயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க பண்றதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஆனா ஏதோ ஒரு டைம்ல அவங்க பண்ற ஒரு சில மூவ்ஸ் உங்களை அப்படியே ஆச்சரியப்படுத்திடும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுல இருந்தே உங்க வீடு பக்கத்துல ஏரியால ஏதோ ஒரு பையன் உங்க கூட பேசியிருப்பான், விளையாடி இருப்பான். கொஞ்சம் ஸ்ட்ரீட் கிரிக்கெட், மொட்டை மாடியில கிரிக்கெட்னு இப்படிலாம் ஆடி பழகி இருப்பீங்க. ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு அவங்கள தெரியும் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸ்கூல் டேஸ்ல உங்களை அப்பப்ப நீங்க பார்த்து பழகி இருந்தாலும் காலேஜ் டேஸ்ல கொஞ்சம் டிஸ்கனெக்டடா மாறி இருப்பீங்க. ரேண்டமா 1 or 2 monthsக்கு ஒரு வாட்டி ஒரு தடவை மீட் பண்ணிருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் நான் மாஸ்டர்ஸ் படிக்க வெளிநாட்டுக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் வீக் கிளம்ப போறேன், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லியிருப்பான். அப்படியாடா, ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ், எங்க என்ன படிக்க போற, எப்படி ஒரு 50 to 60 lakhs ஆயிடும், எஜுகேஷன் லோன் போக போறியான்னு கேட்டா அதெல்லாம் இல்லடா எங்க அப்பா செலவை பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கும். யாருடா இவன், பக்கத்துல 2-3 வீடு தள்ளி தான் இவ்வளவு காலம் நம்ம கூட இருந்தான், நான் பார்த்த வரைக்கும் எனக்குமே ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது, 1-2 டைம் அப்பெல்லாம் இவங்க கூட கடைக்கு போனப்ப கூட விலையை குறைச்சு கொடுங்கன்னு பார்கெனிங் எல்லாம் கூட பண்ணுவான், இதனால இவனும் நம்மள மாதிரி நார்மலான ஃபேமிலில இருந்து வந்தவன் தான் நினைச்சேன், அவனோட அப்பா என்ன வேலை செய்யறாங்கன்னு கூட தெரியாது, நானும் அவ்வளவா கேட்டுக்கிட்டது இல்ல, ஆனா இவ்வளவு பெரிய எக்ஸ்பென்ஸா அவனோட ஃபேமிலி இவ்வளவு ஈஸியா மேனேஜ் பண்ண முடியுதுன்னு சொல்றானே, அப்பதான் உங்க அப்பா என்னடா பண்றாருன்னு கேக்குறப்ப அவர் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாருடா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிற மாதிரி ஒரு ஷாப் நடத்திட்டு இருந்தாரு, இப்ப அந்த ஷாப்பை என்னோட அண்ணன் பாத்துக்கிறான், அப்புறம் இதே ஏரியாலையும் இதுக்கு பக்கத்துல இருக்க 2-3 ஏரியா சேர்த்து ஒரு 5-6 வீடு இருக்கு, அதுல இருந்து அப்பாக்கு ரெண்ட் வரும் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டான். அப்ப என்னடா படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வீடை வித்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லடா அவர் ஏதோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு, நான் சின்ன வயசுல படிக்க ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாராம், இப்ப நான் சரியா படிக்கணும்ன்ற டைம் வரப்போது அதை செல் பண்ணி ஃபீஸை கட்டிட்டோம் அப்படின்னு அவன் சொன்ன விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கும். இவ்வளவு காலம் ஒரு கோடீஸ்வரனுக்கு பக்கத்துலயா நம்ம இருந்தோம், அவங்க அப்பாவை நான் முன்னாடியே பாத்திருக்கேன், அவரை பார்த்தா அந்த அளவுக்கு படிச்ச மாதிரியும் தெரியல, நார்மலா நம்மளோட அப்பாக்கள் இருக்க மாதிரி தான் இருந்தாரு, ஆனா வெளில இருந்து பார்த்தா இவர் ஒரு கோடீஸ்வரன் யாருமே கெஸ் பண்ணிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சில மக்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தி இருப்பாங்க. இப்படி சொசைட்டிக்கு பிளாஷியா இல்லாம அவங்க ஒண்ணு அவங்க வேலை ஒண்ணுன்னு சீக்கிரட்டா சைலண்டா மில்லியனர்ஸா இருக்கிறவங்கள தான் நம்ம த மில்லியனர்ஸ் நெக்ஸ்ட் டோர்னு சொல்றோம். இந்த புக்கோட ஆத்தர்ஸ் தாமஸ் ஜே ஸ்டான்லியும் வில்லியம் டி டேங்கோவும் அமெரிக்கால யாரு ரியல் மில்லியனர்ஸ் அப்படிங்கிற ரிசர்ச் ஒர்க்கை பண்ணும்போது அமெரிக்கால ஒரு ஆவரேஜ் மில்லியனர் ரொம்ப அதிகமா பணம் சம்பாதிக்கிறவங்க இல்ல டாப் 1% பிசினஸ்மேன் இல்ல செலிபிரிட்டிஸ்லாம் இருக்கிற ஏரியாஸ்லாம் இல்லாம ஒரு நார்மலான ரிலேட்டிவான சில்லான நெய்பர்ஹுட்ல ரொம்ப ஃபேன்சியான க்ளோத்ஸ், ஃபேன்சியான கார்ஸ், இந்த மாதிரி ஆடம்பரமான ஷோ ஆஃப் லைஃபை காட்டாம அவங்க ஒண்ணு அவங்க வேலை ஒண்ணுன்னு ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்டோட கன்சிஸ்டன்டா இருந்ததுனால தான் இந்த மாதிரி மில்லியனர்ஸா மாறி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸை லிஸ்ட் பண்றாங்க. சரி வாங்க அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றத இப்போ 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, த போர்ட்ரைட் ஆஃப் எ மில்லியனர். ஒரு மில்லியனர்னா யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு படத்தை உங்க மைண்ட்ல கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிபிக்கலா பார்க்க பணக்காரனா தெரியற ஒரு ஆளை தான் இமேஜின் பண்ணுவீங்க. ஆனா இந்த புக்கோட ஆத்தர்ஸ் பண்ண ரிசர்ச் மூலமா என்ன தெரிய வந்ததுன்னா, ஒரு டிபிக்கல் மில்லியனரை நீங்க இமேஜின் பண்ணணும்னா அவங்க ஒரு 50sல காலேஜ் படிக்கிற வயசுல பசங்களோட ஒரே ஒரு தடவை கல்யாணம் ஆகி அதே லைஃப் பார்ட்னரோட அவங்க லைஃப் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இன்கமோட அப்ராக்சிமேட்டா 70 to 80% சேவ் பண்றவங்க தான் ஆக்சுவல் ரியல் மில்லியனர்ஸோட போர்ட்ரேட்டா இருக்கும்னு சொல்றாரு. மோஸ்டா இவங்களோட எண்ணங்கள்லாம் வெல்த் ஓரியன்டா இருக்குமே தவிர ஷோ ஆஃப் பண்ணி யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட இருக்க மாட்டாங்க. ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இந்த மாதிரி அவங்க பணத்தை இன்னும் வளர வைக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு ஒரு 10 லட்ச ரூபா பைக், 50 லட்ச ரூபா கார் வாங்குறத இவங்க அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இவங்கள பல பேர் செல்ஃப் எம்ப்ளாய்டா இருப்பாங்க. அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு தகுந்த இன்கம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இதனால சேலரிட் எம்ப்ளாயிஸை விட மணி மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, அமெரிக்கால 3ல் 2 மில்லியனர்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ட் தானா. இப்படி மில்லியனர்ஸா இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள 97% எல்லாருமே சொந்த வீடு வச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்கள 80% மக்கள் செல்ஃப் மேட் மில்லியனர்ஸா இருக்காங்க. யாரும் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்ததுனால இவங்க மில்லியனர் ஆகல, அவங்க சொந்த உழைப்புல மில்லியனரா இருக்காங்க. இவங்கள பல பேர்கிட்ட கோ டு ஹெல்ப் ஃபண்ட்னு லிக்விடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஏதோ நடந்து இவங்களோட இன்கம் ஸ்டாப் ஆயிட்டா கூட மினிமம் 10-15 வருஷத்துக்கு இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண முடியும். அப்புறம் இவங்க எல்லாருமே அவங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு டீசென்டான எஜுகேஷனை பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனை அதிகமா வேல்யூவும் பண்றாங்க. மாசத்துக்கு எவ்வளவு இன்கம் பண்ணாலும் அதுக்கு மினிமம் 20% ஆச்சு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஏதோ ஷார்ட் குவிக் டர்ம் ப்ராஃபிட்ஸ்க்கு பார்க்காம லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டோட தான் இருப்போம்னு சொல்றாங்க. இவங்க வாங்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவ்வளவு ஈஸியா அவ்வளவு சீக்கிரமா எந்த காரணத்துக்கும் வித்துற மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா வாங்குறதுக்கு
முன்னாடி பல தடவை யோசிச்சு பார்த்துருவேன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஆக்சுவலான மில்லியனர் இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு உங்க மைண்ட்ல இருந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் கம்ப்ளீட்டான டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். சோஷியல் மீடியால நீங்க பாக்குற பல பேரோட லைஃப் வந்து ரொம்ப ஃபேன்சியா தெரிஞ்சாலும் அவங்களோட ரியாலிட்டி டோட்டலா வேற மாதிரி இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இதனாலதான் ரிச்சா தெரியறதுக்கும் ஆக்சுவலா வெல்தியா இருக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மைண்ட் செட் டிஃபரன்ஸை எப்படி கொண்டு வருது, ஆக்சுவலான மில்லியனர்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்ற விஷயத்தை ஃபர்தரா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 2, they see money as a tool. பொதுவா நீங்க சம்பாதிக்கிற பணத்தை சேவ் பண்ணி உங்க ரிசோர்ஸஸை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சொசைட்டி உங்களை கஞ்சத்தனம் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை இப்ப செலவு பண்ணலன்னா வேற எப்ப செலவு பண்றதுன்னு கேட்பாங்க. ஆனா கொஞ்சம் லாஜிக்கலா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மில்லியனர் ஆகி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவீங்க. ஆனா அந்த ஆசை ரியாலிட்டி ஆகணும்னா நீங்க மணியை ஜஸ்ட் ஒரு டூலா தான் பார்க்கணும். பணத்தோட கவலை உங்க வாழ்க்கையை விட்டு போகணும்னா நீங்க பணத்தை சரியா மேனேஜ் பண்ண கத்துக்கணும். ஏன்னா பணம் உங்ககிட்ட அதிகமா இருக்குன்னா அதோட சிம்பிளான அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். யாரும் உங்க டைம்ல இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காம உங்க இஷ்டத்துக்கு உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ற கண்ட்ரோலை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஃப்ரீடம் நீங்க 50 வயசுல வாங்க போறீங்களா, 60 வயசுல வாங்க போறீங்களா, இல்ல 30-35 வயசுல வாங்க போறீங்களான்றது உங்க கையில தான் இருக்கு. 30-35 வயசுல இந்த ஃப்ரீடம் கிடைக்கணும்னா நீங்க உங்களோட 20ஸ்ல ரொம்ப அதிகமா சேவ் பண்ண வேண்டிய இருக்கும். ஃப்ரூகாலிட்டியை உங்க லைஃபோட பார்ட்டா மாத்திக்க வேண்டிய இருக்கும். ஏன்னா மணியை நீங்க ஒரு டூலா பார்த்து அந்த ஃப்ரூகாலிட்டிக்கு பழகாம விட்டுட்டீங்கன்னா உங்களோட ஏர்லி ஸ்டேஜ் சம்பளத்தையும் செலவு பண்ணிட்டே வருவீங்க. வயசேற கொஞ்சம் கொஞ்சமா உங்க சம்பளம் ஏறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்க செலவுகளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்டான சேலரிக்கு வந்திருப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல கல்யாணம் பண்றது, லைஃப்ல செட்டில் ஆகணும்னு சொல்லி, சொந்த வீடு வேணும் அது இதுன்னு சொல்லி சொசைட்டி உங்களை ப்ரெஷர் பண்றதுனால லோனை போட்டு வீடு வாங்குறேன்னு சொல்லி அதோட இஎம்ஐ கட்டுறதுல சுத்திட்டு இருப்பீங்க. ஒரு புது ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்றது, அப்பா அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை பாத்துக்கிறது, அப்படி இப்படின்னு லைஃபோட ரேட் ரேஸ்ல மாட்டிப்பீங்க. இந்த ரேட் ரேஸ்ல மாட்டிக்காம நீங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எப்ப உங்க ஃபர்ஸ்ட் சம்பளத்தை நீங்க பாக்குறீங்களோ அப்பத்துல இருந்தே மேக்ஸிமம் ஃப்ரூகாலிட்டியோட மேக்ஸிமம் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா டிபிக்கலா மில்லியனர்ஸ் வந்து எப்பயுமே அவங்களோட டாப் ஆஃப் த மைண்ட்ல இப்ப இருக்க நம்மளோட நெட்வொர்த்தை வச்சு எவ்வளவு காலம் வேலை செய்யாம ஓட்ட முடியும், ஆவரேஜா என்னோட கரண்ட் எக்ஸ்பென்சஸ் இப்ப வருஷத்துக்கு 5 லட்சம் இருக்குன்னா இந்த மாதிரி எத்தனை 5 லட்சத்தை நான் வச்சிருக்கேன், எத்தனை வருஷங்களுக்கு என்னோட டைமை ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கேன்னு கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் இதை வந்து ஜஸ்ட் மணி டேர்ம்ஸ்ல பண்ண மாட்டாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ம்ஸ்ல பார்ப்பாங்க. ஏன்னா அப்படியே பணத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்ஃபிளேஷனால அதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனா ஸ்டாக்ஸோ பாண்ட்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஏதாவது ஒரு வழியில அந்த பணத்தை வளர வைக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி அது உங்களுக்கு தேவையான ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு இருக்கும். காம்பவுண்டிங்கோட அட்வான்டேஜ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல டைம்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். என்னைக்குமே 20ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சவன 40ஸ்ல அதிக பணத்தோட சேர்த்து இன்வெஸ்ட் பண்றவங்க கூட பீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ எவ்வளவு சீக்கிரம் உங்களோட 20ஸ்ல நீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் காம்பவுண்டிங் மூலமா நீங்க வெல்த் அக்குமுலேட் பண்ணி மணின்ற இந்த டூலை யூஸ் பண்ணி உங்க லைஃபை உங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியும். இன் ஷார்ட் உங்க டைமை நீங்க ஆசைப்படுற மாதிரி ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு ஃப்ரீடமை நீங்க வாங்கிக்க முடியும். இதனாலதான் உங்களோட 20ஸ்ல சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வந்து அதிகமா இல்லைன்னா ஒரு அடல்ட் லைஃப்ல மேரேஜ் எக்ஸ்பென்சஸ், குழந்தை பிறக்கிற எக்ஸ்பென்சஸ், குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கிற எக்ஸ்பென்சஸ், ஏஜிங் பேரண்ட்ஸோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஹோம் லோன் இஎம்ஐ, கார் லோன் இஎம்ஐன்னு இது எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி குறுக்க வந்து அந்த சேவிங்ஸ் ரேட்டை குறைக்க பார்க்கும். 20ஸ்ல சுத்தமா உங்களுக்கு சேவ் பண்ற பழக்கமே இல்லைன்னா இந்த டைம்லலாம் நீங்க உங்க இன்கம் மீறி எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ஃபேமிலியே ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்க 20ஸ்ல ஃப்ரூகலா இருந்து உங்களோட சேவிங்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ற பழக்கம் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு பாருங்க. சேவிங்ஸ் மட்டும் பண்ணாம அதை இந்த நேரத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்க லைஃப் வந்து அந்த அளவுக்கு கடன் பிரச்சனையோட இல்லாம ஸ்மூத் சேலிங்கா இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சம் சேவும் பண்றீங்க, ஆனா இன்னும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன்ல நான் பர்சனலா யூஸ் பண்ற 2 டிமேட் அக்கௌண்டோட லிங்க்ஸை கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு டிலே பண்ணிட்டு இல்லாம அங்கிருந்து ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கிட்டு எதுவுமே தெரியலனா அட்லீஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லயாச்சு ஒரு 500 rupees எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்ம ஃபினான்ஸ் ஃப்ரைடேஸ் சேனல்ல அப்லோட் பண்ண இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் டெமோ வீடியோஸை பார்த்துக்கோங்க. நம்பர் 3, த ட்ரூ காஸ்ட் ஆஃப் கன்சம்ஷன். நம்ம எப்போ ஒரு பொருள் வாங்கினாலும் அதோட பிரைஸ் டேகை பார்த்து இதுதான் நம்ம கொடுக்குற விலைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பல நேரங்கள்ல அது உண்மை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு பைக்கோ இல்ல காரோ வாங்க போறீங்க.
இல்ல ஒரு மொபைல் போனோ இல்ல டிவி வாங்க போறதா கூட கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். அதை வாங்குறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணுவீங்க? இது சரியா இருக்கா, அது சரியா இருக்கா, இதுல எவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதுல எவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு வாங்குறதுக்கு முன்னாடியே எவ்வளவு ரிசர்ச் ஒர்க் பண்ற நீங்க உங்க டைமை இங்க பேமெண்டா கொடுக்குறீங்க. இதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்குற டிரான்சாக்ஷனை பண்ணும்போது அந்த பிரைஸ் டேக்ல லிஸ்ட் ஆயிருக்க பணத்தை செலவு பண்றீங்க. இதுக்கப்புறம் நீங்க செலவு பண்ணி வாங்குற பொருளை நீங்க யூஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கும். நம்ம கொடுத்த விலைக்கு மேக்ஸிமம் அதை யூட்டிலைஸ் பண்ணணும்ன்ற ஃபீலிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது காரா இருந்ததுன்னு வைங்களேன், இவ்வளவு செலவு பண்ணி ஒரு காரை வாங்கிட்டோம், அது சும்மா ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்ததுன்னா இது வாங்கினது வேஸ்ட் ஆயிடுச்சோ, நம்ம யூஸே பண்ண மாட்டோம்ல, இங்க பார்க்கிங்ல சும்மா நிக்கிறதுக்கா இதை இவ்வளவு செலவு பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அடிக்கடி ஸ்ட்ரைக் ஆயிட்டே இருக்குன்றதுனால கார் வாங்கிட்டோமேன்னு வீக்கெண்ட் எங்கேயாவது வெளியே போகலாம், இங்கே சுற்றிட்டு வரலாம், அங்கே சுற்றிட்டு வரலான்னு அந்த வண்டிக்கு பண்ணுற செலவு மட்டும் இன்க்ரீஸ் ஆகாமல் அந்த வண்டி எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் டூர் அண்ட் ட்ரிப்பு போகிறீங்களோ அங்கேயும் அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த ஃபீலிங் பெரிய பர்ச்சேஸான காருக்கு மட்டும் வராது. ஒரு சிம்பிளான 200 ரூபா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா கூட அதுக்கு காசு கொடுத்துட்டோம், மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி டெய்லி அதிகமாக மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸை பார்க்கறத ஒரு பழக்கமாக மாற்றி உங்கள் வேல்யூபிளான டைமை அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஒரு 200 ரூபா செலவு பண்ணிட்டு 10,000 20,000 30,000 அடிஷனல் இன்கம் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுருவீங்க. ஆனா அதே கான்ட்ராஸ்ட்ல நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ஸ்லாம் அதை விட கம்மியான பிரைசிங்ல தான் அவைலபிளா இருக்கு. ஆனா இது மினிமம் 10,000 rupees வர்த்துள்ள இருக்கக்கூடிய புக்ஸோட வேல்யூபிள் கண்டென்ட்டை உங்களுக்கு ஈஸியா கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபார்மேட்ல கொடுக்குறோம். இதுல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க எந்த அளவுக்கு கண்டென்ட்டை கன்சியூம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தான் அதிகமா கிடைக்கும். புது புது விஷயங்களை டீட்டெயிலா இன்டெப்தா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மில்லியனர் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க இந்த வித்தியாசத்தை தான் புரிஞ்சுப்பாங்க. வாங்குற பொருளும் நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ற பொருளும் நம்மளோட வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவல்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கான டைரக்ஷன்ல கொண்டு போதா, இன்னும் அதிகமான பணத்தை நமக்கு கொண்டு வருதா, இன்ஷார்ட் நமக்கு ஒரு அசட்டா இருக்கா இல்ல லைபிலிட்டியா இருக்கான்றத ரொம்ப தெளிவா புரிஞ்சுப்பாங்க. ஆனா இந்த விஷயம் புரியாம இந்த உலகத்துல பல பேர் கன்சியூமரிஸ்டிக் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றதுனால வாரத்துக்கு 5-6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு வீடு கட்டுற மாதிரி பிரிக் பை பிரிக்கா அதை பில்ட் பண்ணிட்டு வீக்கெண்ட் நீங்க கட்டின வீடை நீங்களே இடிச்சிட்டு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வார வாரம் மண்டேல இருந்து அவங்களோட வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்க செலவே பண்ணாதீங்க, லைஃபை என்ஜாயே பண்ணாதீங்கலாம் சொல்லல. அன்னோயிங்கா மைண்ட்லெஸ்ஸா நம்ம என்ன பண்றோன்னே தெரியாம அவேர்னஸே இல்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்களேன், வாழ்க்கையும் ஏனோ தானோ தான் போயிட்டு இருக்கும். மில்லியனர்ஸ் மாதிரி நீங்க பிளான்டா உங்க லைஃபை ரன் பண்ணி கண்டினியூஸா இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியாது. வெக்கேஷன்ஸ் போறீங்களா, வீக்கெண்ட் ட்ரிப்ஸ் பிளான் பண்றீங்களா, இது எல்லாத்தையுமே நீங்க பண்றதுக்கு டிசர்விங் தான். ஆனா லைஃப் ஃபுல்லா ரேட் ரேஸ்ல ஓட வேணாம்னு நினைக்கிறவங்க இன்டென்ஷனோட அவங்களோட லைஃப்ல வாழ்வாங்க. எந்த ஒரு விஷயத்துல நம்ம டைம் மணி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி இது நமக்கு பாசிட்டிவா ஹெல்ப் பண்ணுதா இல்ல நெகட்டிவா ஹெல்ப் பண்ணுதான்ற அவேர்னஸோட எக்ஸிகியூஷனை பண்ணுவாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரூ காஸ்ட் ஆஃப் கன்சம்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்டென்ஷனலா வாழ ஆரம்பிச்சீங்கன்னா அப்பதான் நீங்க மில்லியனர் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தி மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் இந்த புக்ல தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்க வாங்கி படிச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.